கும்பராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும்ங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தப்பிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. கும்பராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குமுங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குமுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கும்பராசி பலனுக்குள் போகலாமா? கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பம் அப்படின்னாவே என்னங்க? ஒரு குடம்ங்க. குடத்தை தொடர்ந்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் தன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மறைச்சு வைக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. ஒரு 10 நிமிஷம் இவங்க ஒருத்தவங்கிட்ட பேசினா இவங்க எல்லாருடைய மனசுல இருக்கிற கஷ்டத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா இவங்க கிட்ட என்னதான் 10 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும் ஒரு விஷயத்த வாங்க முடியாதுங்க. பல திறமைகள் இவங்க கிட்ட இருக்குமுங்க. ஆனா அது சரியான முறையில வெளிப்படுத்தவும் தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தா மட்டும்தான் இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுமுங்க. இதுவும் இவங்களுடைய ஒரு மைனஸ்னு சொல்லலாமுங்க. குளத்துல இப்ப தண்ணி இருக்குமா? அதை கொண்டு போய் சாச்சாதனா குளத்துல இந்த நீர் வெளியே வருங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுதல் இருக்கணுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அடுத்தவங்கள பத்தி நினைக்கவும் மாட்டாங்கங்க. அடுத்தவங்க ஏதாவது நல்லபடியா வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, உதவி கேட்டா பண்ணுவாங்க. ஆனா தானா போய் ஒருத்தவங்க கிட்ட போறது வரதுன்ற வேலை எல்லாமே இடம் கிடையாதுங்க. எப்பவுமே தனிமைய அதிகமா விரும்பக்கூடியவங்க. பெரும்பாலும் தன்னுடைய பிரச்சனைய தானே தீர்த்துக்கணும்னு நினைப்பாங்கங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது சர்வாசாதம் விடவே மாட்டாங்கங்க. ஏன் நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையுடைய தோற்றம் முதல் அந்தம் வரை, ஆதி முதல் அந்தம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்கங்க. முடிச்சும் காட்டுவாங்கங்க. உங்களுக்கு வெற்றி பெறணுங்கிறது கொஞ்சம் தடைப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு செய்ய மாட்டாங்க. இந்த யோசனைங்கிறது இருக்கலாமுங்க. அளவுக்கு மீறின யோசனை இருக்கக்கூடாது இல்லையா? நிதானம் இருக்கலாமுங்க. எதுவுமே அளவுக்கு மீறினா அது நமக்கு பாதிப்பு இல்லையா? அது மாதிரி தாங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் சட்டுன்னு செய்யறதுக்கு தயங்குவதனாலேயே இவங்களுக்கு வெற்றிகளும் தடைபடுதுங்க, தாமதப்படுதுங்க. இதை மட்டும் மாத்திக்கிட்டா கும்பராசி வெற்றி அடைஞ்சிடலாமுங்க. செயல் ஒரு புறம் இருக்கட்டுமுங்க. இப்ப தலைப்பு பார்த்துருப்பீங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனிமை விரும்பக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கேங்க. இல்லைனாலே கூட தனிமரமாக தான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களும் கும்பராசி தாங்க. தனிமரமா நிற்கக்கூடிய கும்பத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல முடிவுக்கு வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில பெருசா பிரச்சனைடா, இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா வாழ்க்கைக்கு மற்றதெல்லாம் சரி செஞ்சலாம்னு நினைக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க. 100% உண்மைங்க. கும்பராசிக்காரங்களே, எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாமுங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க இப்போ யோசிக்கிறது தான், அப்படி என்ன மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது, அது அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடத்தை மாற்றுங்க.
அப்படித்தான் 3 கிரகங்கள் ஒன்று சேர போறாங்க ஒரு இடத்துல. அதன் காரணமா கும்பத்திற்கு மாற்றம், ஏற்றம் நிகழப் போகுதுங்க. என்ன இது? டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். அதுவும் மிதுன ராசியில புதன் பகவானுடைய வீடு யாரு? புதன் யாரு? நவகிரகங்களுடைய இளவரசங்க. அவருடைய வீட்ல 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2 கிரகங்கள் வந்து ஒன்று சேர்றாங்க. அப்போ இந்த மிதுன ராசியில உருவாகக்கூடிய இந்த யோகம்ங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்துச்சுங்க. 50 வருஷம் கழிச்சு இந்த யோகம் மிதுன ராசியில உருவாகி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுதுங்க. அது என்னம்மா யோகம்னு சொல்ற? அது பேர் என்ன? அத சொல்லு. திருக்கிரகம் அதோட யோகம்ங்க. திருக்கிரக யோகம் அதோட பேருங்க. இந்த யோகத்தினால பணமும் குவிய போகுதுங்க, வெற்றியும் குவிய போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சொன்னாதான் சில கிரகங்கள் மாற்றப்போ சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குமுங்க. அந்த வகையில இந்த திருக்கிரக யோகம்ங்கிறது உங்களுக்கு யோகம், புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா வரக்கூடிய புதன், நவகிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான், தேவனுடைய குருவான குரு பகவான் 3 பேரும் மிதுன ராசியில இணைவதனால இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமா அள்ளி கொடுக்க போகுதுங்க. குறிப்பா நிதி நிலைமைகள், நன்மைகள் கிடைக்க போறீங்க. நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறீங்க. இது ஒரு புறம் இருக்கட்டுமுங்க. இதனால உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இந்த யோகத்தினால உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை முடிவுக்கு வருதுங்க. அந்த 8 பிரச்சனை என்னங்கிறத லிஸ்ட் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமுங்களா? முதல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு வர்றது என்ன தெரியுமா? வாழ்க்கையில சிரமத்தை மட்டுமே இது நாள் வரைக்கும் ரொம்ப அனுபவிச்சிருப்பீங்கங்க. யோகம்னா அதுக்கு வந்து அர்த்தம் கூட தெரியாத அளவுக்கு மனதளவுல, குணநிலையில, உடல்நிலையில அனைத்து வகையிலையுமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறுதுங்க. யோகங்களை பெற போறீங்க. மனநிலை சீராகுதுங்க. குணநலம் வெற்றி பெறுதுங்க. உடல்நிலையுமே மேம்பாடு அடையுதுங்க. அனைத்து வகையிலுமே சந்தோஷம் உண்டாகுதுங்க. 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி இல்லையா? அந்த பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டாகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கு பலிக்க போகுதுங்க. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனைங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடம் வாங்கினாலே அதுவும் பிரச்சனையா இருந்திருக்குமுங்க. மூதாதையரோட சொத்துக்கள்ல பிரச்சனை வந்திருக்குமுங்க. அந்த மாதிரி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க. 3வது பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது பிரச்சனைங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சதா நேரமும் ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாங்கிற மாதிரி நீ என்ன நான் என்னங்கிற ஈகோ பிரச்சனை அதிகமா இருந்திருக்குமுங்க. ஒற்றுமை இல்லாம வந்திருக்குமுங்க. அப்படி கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அது வந்து பிரிச்சு விட்டுருமுங்க. அதே போல நிறைய பேர் வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஏனோ தானோங்கிற வாழ்க்கை. அந்த நிலைக்கு மாற்றம் வருதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுதுங்க. தடைகள் நீங்குதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதே போல் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் சீரும் சிறப்பமாக நடத்தி வைக்க போகிறீங்க. 5வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் தடைப்பட்டிருந்தா திருமண பேச்சுவார்த்தைகள் முடிகிற மாதிரி இருந்து தடைபட்டு போகிறது அதுவே குழந்தை பாக்கியம்ங்க. இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்ல தடை இருந்தா அந்த தடைகள் நீங்கி கல்யாணம் கைக்கூடி வரப்போகுதுங்க. நீண்ட நாள் நீண்ட நாள் ஏக்கத்தின் இந்த குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குதுங்க. 6வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அடகுல இருந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. சொல்லப்போனால் நம்மளுடைய அப்பா தாத்தா இவங்கெல்லாம் அடகு வச்சிருக்கக்கூடிய இந்த கூட வட்டியை மட்டுமே கட்டி இத்தனை நாளாக மீட்க முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட அதை மீட்டு எடுக்க போகிறீங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டுகள் ஏதாவது அடமானம் வச்சுருந்தா கூட அதை மீட்டெடுக்க போகிறீங்க. அந்த மாதிரியெல்லாம் பெருசாக இல்லைம்மா. ஆனால் என்ன லோன் போட்டு வீடு கட்டி இருக்கோம், அந்த லோன் அடைச்சி அந்த வீட்டு பத்திரம் உங்கள் சொந்த பேரில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குதுங்க.
7வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சிருப்பீங்க. அத இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படி வந்து தள்ளி போயிட்டே இருந்த அந்த கோயில் பிரார்த்தனைகள நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதேபோல பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்குதுங்க. உங்களுடைய அணுகுமுறைய மாத்திப்பீங்க. ஒரு சில விஷயங்கள வந்துட்டு ஒரு மாற்றத்த வைத்து வெற்றி அடைய போறீங்க. ஒரு மாதிரி புதிய உத்வேகத்தோட செயல்பட போறீங்க. 8வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத வாழ்க்கை பதவிகள் பெற பறிபோயிருக்குமுங்க. ஒரு மாதிரி எல்லாத்தையுமே இழந்து போனனால சோர்வ காண்டிருப்பீங்க. அந்த நிலையில மாற்றம் வருதுங்க. விஐபி உடைய அறிமுகம் கிடைக்குமுங்க. அவர்களால ஆதாயம் ஏற்படுமுங்க. பொறுப்புகளும் பதவிகளும் உங்கள தேடி வரப்போகுதுங்க. தோற்றத்துல பொலிவு கூட போகுதுங்க. அதேபோல தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குதுங்க. அவருடைய வகையில உங்களுக்கு சொத்துக்கள் கைக்கு வரப்போகுதுங்க. இதுநாள் வரைக்கும் பணம்னா என்னன்னே பார்க்காத உங்களுடைய பணப்பையில பணம் நிரம்பி வழிய போகுதுங்க. உங்களுடைய வங்கி கணக்குல சேமிப்பு எல்லாம் பல மடங்கு உயரப் போகுதுங்க. பொருள் வரவு இருக்க போகுதுங்க. அதிகாரம் பதவியில இருக்குதுங்க. உங்களுக்கு உயர் அதிகாரிகள் உதவி செய்வாங்க. தொழில் வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகுதுங்க. புதிய பங்குதாரர்கள் தொழில வந்து இணைவாங்க. அதேபோல மனைவிக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் விலை உயர்ந்த பட்டுப்புடவை, தங்க ஆபரணங்கள வாங்குவீங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க இழந்த பதவிகள மீண்டும் பெறப் போறீங்க. உங்க மேல வீண் பழி சுமத்துறவங்க எல்லாம் அவங்களே வந்து சொல்லிட்டு போறாங்க. தெரியாம தான் உங்க மேல பழி போட்டோம் அப்படின்னு வீண் பழிகள் அகலுதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகுதுங்க. நெடுங்காலமா நடந்து வந்த சொத்து, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகுதுங்க. விஐபிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாறாங்க. விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் வாங்குவீங்க. புதுசா வேலை கிடைக்குமுங்க. பதவி உயர்வு கிடைக்குமுங்க. சம்பள உயர்வு கிடைக்குமுங்க. ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட போறீங்க. விலகி போனவங்களெல்லாம் விரும்பி வந்து பேசப் போறாங்க. எதிரிகள் விலகுறாங்கங்க. நம்பி கொடுத்த பணம் வரலையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரப்போகுதுங்க. கௌரவ பதவிகளும் அதோடு சேர்ந்து வருமுங்க. புரியுதுங்களா? திடீர் பயணம் போவீங்க. செல்வாக்கு உயருதுங்க. திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம்ங்க. ஒட்டுமொத்தமா நம்மளுடைய கும்பராசிக்கு இந்த திருக்கிரக யோகம்ங்கிறது நீங்க எவ்வளவோ போராடி போராடி திட்டம் போட்டு செயல்படுத்தி கடினமா உழைப்பு போட்டு எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்கள்ல கூட இந்த அளவுக்கு உயர்வையும் இந்த அளவுக்கு சாதகமான பலன்களையுமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு அடி எட்டு வச்சு முன்னேறினா 10 அடி பின்னாடி தான் போயிருப்பீங்க. ஆனா இனி நீங்க செய்யலாம்னு முடிவு பண்ண அதுக்கான முயற்சியில இறங்குனாவே போதுமுங்க. அது பல மடங்கு முன்னேற்றத்துக்கு போகுங்க. வெற்றி கொடி கட்டுங்க. முன்னாடி சொன்னதான் பணமும் குவிய போகுதுங்க. வெற்றிகளும் குவிய போகுதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுதுங்கிறத பார்த்துட்டோமுங்க. இதை தாண்டி இந்த திருக்கிரக யோகம் எந்த மாதிரியான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது? நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படுமுங்க. நிதிநிலை வலுவா இருக்குமுங்க. குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காதுங்க. நில ஆசைகள் நீங்க நினைத்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறுமுங்க. அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுதுங்க. சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குமுங்க. வெளிநாட்டுக்கு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. தொழில் ரீதியா, படிப்பு ரீதியா இல்ல வந்து சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்குமுங்க. நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்க போறீங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. அதே போல வீட்லயுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்க தலைமையில நடக்குமுங்க. அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கலாமுங்க. இல்ல புதுசா ஒரு வேலைக்கு மாறலாமுங்க. புதுசா வந்து வேலை தேடுறீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க. வெற்றி கிடைக்குமுங்க. அதே போல நீண்ட காலமா பணம் ஏதாவது வெளியில மாட்டியிருந்தா அது சீக்கிரம் உங்க கைக்கு வருங்க.
வருமானத்துல உயர்வு ஏற்படுதுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்துல கொடுக்கப்பட்ட வேலைய சீரும் சிறப்புமா செஞ்சு முடிச்சு நீங்க யாருங்கிறத உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்குதுங்க. இதனால உயர் அதிகாரிங்க கிட்ட முழு ஆதரவு கிடைக்குமுங்க. அதே போல தொழில் பண்றீங்க இல்லையா? பங்குச்சந்தையில எல்லாம் வந்துட்டு அந்த ஆன்லைன்ல பணம் போட்டு பணம் எடுப்பீங்க இல்லையா? பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்குமுங்க. அதே போல பங்குச்சந்தை, பந்தயம், லாட்டரி இதன் மூலம் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் அடடா என்னடா வாழ்க்கை இது, போங்கடா நீங்களும் உங்க வாழ்க்கையும், கடவுளாவது ஒண்ணாவது இப்படியெல்லாம் கடவுள் மீதே வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு கும்பம் வந்து நிறைய குமுறல்களை மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி இப்ப நேரம் காலம் கூடி வந்திருக்குதுங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, இந்த யோகாங்கிறது எதனால உருவாச்சு? எந்த கிரகங்கள்? புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இந்த 3 பேர்னால தான் நீங்க வழிபாடு செய்யணுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குமுங்க. பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும்னா, மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்குமுங்க. நினைத்த பேரு புகழ் கிடைக்குமுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணுமுங்க. அதிகாரமிக்க வாழ்க்கை, ஆளுமை திறன்மிக்க வாழ்க்கை, அரசாங்கத்தால உதவி, அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமாகனா கூட இவருடைய அனுகிரகம் தேவைங்க. அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட, அதே போல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா கூட இவர் தேவைங்க. அனுதினமும் அதிகாலையில எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட நாட்களை தொடங்கணுங்க. அதே போல 3வது குருவிற்கெல்லாம் குரு 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 பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் மஞ்சள் எடுத்து அதிகமாக பயன்படுத்துங்க. ட்ரெஸ் மூலியமாவோ ஏதாவது ஒரு பொருட்கள் கூடயாவது மஞ்சள் எழுத்த பயன்படுத்துங்க. அதே போல துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகளை வந்துட்டு தானம் கொடுங்க. இது வந்து திருமண காரியங்கள், சுபகாரியங்கள் தடைபட்டு போகுது, எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த தானம் அப்படிங்கிறது, இந்த மஞ்சள் நிற உடைதாங்கிறது உங்களுக்கு மங்களகரத்திற்கு பலன் கொடுக்குங்க. அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து, மஞ்சள் வஸ்திரம் சாற்றி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, மஞ்சள் கொண்டக்கடலை மாலை கோத்து போட முடிஞ்சா போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல மஞ்சள் கொண்டக்கடலைய நெய்வேத்தியமா படைத்து மறுபடியும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க. எதெல்லாம் தடைபட்டு நிக்குதோ, எதெல்லாம் நடக்காத மாதிரி உங்க வாழ்க்கையில தோணுச்சோ அது எல்லாமே தங்கு தடை இல்லாம உங்களுக்கு கைகூடி வருமுங்க. திரும்பவும் சொல்றேன், இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே திருக்கிரக யோகத்தினால கும்பராசிகளுடைய வாழ்க்கை நிலையில கட்டாயம் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இதெல்லாம் நடக்குமான்றத நம்பவே முடியல. ஏதோ சொல்றேன் பார்க்கலாம், நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் போடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள்ங்க. 100க்கு 75% வந்து பலித்தமாகக்கூடிய விஷயங்கள். தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் வந்து பார்த்தா தான் கணிச்சு வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியுங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களில் மாற்றம் வரும், அதை எப்படி பயன்படுத்திக்கணும், புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி வெற்றி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகிறதுக்கு ஒரு யோகம் வருது. ஏதாவது ஒரு வேலைக்கு ஆஃபர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இல்லை இல்லை நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசிப்பீங்க.
அப்ப அந்த வீடியோவ பதிவு பார்த்திருந்தா, கரெக்ட்டா நம்ம முயற்சி பண்ணலாம். அது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி போகக்கூடிய பட்சத்துல, அது கைக்கூடி வந்துச்சுன்னா, அந்த சமயத்துல நல்ல வேலை நமக்கு வந்துச்சு. இத பத்தின ஒரு புரிதல் இருந்துச்சுன்னு யோசிப்பீங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள முன்கூட்டி யாராவது ஒரு வாய் முகூர்த்தத்துல சொல்றாங்க அப்படின்னா, அது நமக்கு பெருசா, புதுசா தெரியாதுங்க. சரிங்களா? அப்படித்தான் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு எல்லாத்துக்கும் மேல பண விஷயத்த வச்சுப்போம். பணம் வருங்க. அத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்தணும்னு நம்ம சொல்றோம். ஆனா, ஒரு திடீர்னு ஒரு பணம் வரப்போ, அதே பணம் தான் நெறைய இருக்குது. செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர் பண்ணிட்டா புரியுதுங்களா? எந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்துல பலன் கொடுக்கணும்னு நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மைங்க. ஆன்மீகத்த நம்பி யாரும் ஆண்டியா போனது கிடையாதுங்க. ஆன்மீகத்த நம்பி கடவுளுக்கு பயபக்தியோட உண்மையா உழைச்சவங்களுக்கு என்னைக்குமே உயர்வுக்கு குறைவு இருக்காதுங்க. சோதனைகள் எல்லாமே நீங்க சாதனையாளர்களா வலம் வரத்தாங்க. எல்லாரும் அந்த கஷ்டத்த கடந்து வந்துட முடியாது இல்லையா? கும்பராசி அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்க உயர்வ பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு தான் பலன் கொடுக்க போகுதுங்க இந்த திருக்கிரக யோகம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.